நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார். இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி என தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அக்கட்சியின் மருத்துவ பாசறை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகிடம் பேசினோம். காளியம்மாள் அபிஷியலா விலகுறேன் அப்படின்ட்டு இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க. அத பத்தி உங்களோட கருத்து? தொடர்ந்து நாம் தமிழர்ல இப்படி நிறைய பேர் விலகிட்டே போறாங்க. அதுக்கான காரணம்? ஒவ்வொருவருக்கும் அவருக்கு உண்டான தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு, தனிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த நிர்வாகியும் விலகிறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு விலகி போறாங்க. அதை பத்தி நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை. கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகுதா அப்படிங்கறதான் கேள்வி. இவங்க சொல்றவங்க எல்லாம் விலகிறவங்க ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போறாங்க. கட்சி கொள்கையிலிருந்து விலகுது, அண்ணன் சீமான் தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகிறாருன்னு. அது போல ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தாதான் நீங்க கேள்விகள் எழுப்பணும். அப்படியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லைங்கும் போது, அண்ணன் கொண்ட கொள்கையில் அப்படியே இருக்கிறாருங்கிற போது, தமிழ் தேசியத்தை இங்க வார்த்தெடுப்பதே எங்களுடைய சித்தாந்தம்னு நிறுத்தி இருக்கும் பொழுது, இன்னும் தீவிரமாக இங்க திராவிடத்தை, ஆரியத்தை எதிர்த்து நீக்கக்கூடிய ஒற்றை நபராக அண்ணன் சீமான் இருக்கும்பொழுது, மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி கொண்டே இருக்கும்பொழுது, நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கும்பொழுது, நிர்வாகிகளோட விலகலை நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு சுய இது இருக்கு. அவங்களுடைய முடிவுகளை அவர்களே எடுத்துக்கொள்வதற்குண்டான எல்லா உரிமைகளும் இருக்கு. அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் தேவைகள் என்னவா இருக்குதோ அது போல அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு அவங்க போறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி மிக வலுவாக இன்னும் வளரும். ஓகே சார். அவங்க விட்ட அறிக்கையில கூட சீமானோ அப்படி எந்த வார்த்தையுமே இல்ல. ஒருவேளை உள்ளுக்குள்ள எதுவும் அதிருப்தி இருக்கா? இல்ல வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது அத பத்தி சொல்லுங்க சார். இல்லைங்க. காளியம்மாள் நம்ம தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க தான் புண்பட்டதாக சொல்றாங்க. அவங்களுக்கு குடும்ப ரீதியாக அழுத்தம் இருந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் இந்த கட்சியில நீ இன்னும் பயணிக்கிற, நீ விலகி வா அப்படிங்கிறது போல அவங்களுக்கு அழுத்தம் இருந்ததாக சொல்றாங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்க சொன்னது. அவங்களாதான் வெளில அவங்க என்ன காரணத்துக்காக வெளியாயிருக்காங்க அப்படிங்கறத முழுமையா சொல்லணும். அது என்ன அதிருப்தி, அதை கலைந்துட்டு நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியா அப்படிங்கறதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். தமிழ் தேசியம் என்ற பேர் இலக்கு இருக்கும்பொழுது, தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் சுமந்து நம்ம நிற்கும்பொழுது, சின்ன சின்ன அதிருப்திகளை எல்லாம் நம்ம களைஞ்சிட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி போகணுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. இறுதிக்கட்ட இலக்குங்கும் போது எதிரிகள் பலமா இருக்கிறாங்க. எதிரிகள் அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பிணக்குகள் எதையும் வெளியில காமிச்சுக்கிறது இல்ல. அவங்க மிக வலுவாக செயல்படுறாங்க. அப்படிங்கும் போது நாம அதை விட வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த எதிரியை வீழ்த்த முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக, சின்ன சின்ன முரண்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களை நாம பெரிதுபடுத்தி கொண்டு அதன்பால் விலகிறோம் அப்படின்னாக்க அது ஒரு சரியான நகர்வாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். சார், இப்போ காளியம்மாள் விலகி இருக்கிறது நீங்க ஒரு பெரிய லாஸா பாக்கலையா? அவங்க இருக்க இடத்தை வேற யாராவது நிரப்ப முடியுமா? ஒவ்வொரு தளபதிகளும் விலகிறது இருக்கு இல்லையா? நாம் தமிழ்ல ஒரு தளபதி விலகிட்டா அது போரையே வீழ்த்திடுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது காளியம்மாள் அக்கால் வருவாங்க, இல்ல மருத்துவர் கார்த்திகேயன் வருவாரு, அவங்கதான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்பி அவர் ஆரம்பிக்கல. இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறார், நான் இறங்குறேன், நான் ஆரம்பிக்கிறேன், யாரெல்லாம் வர முடியுமோ சேருங்கள், என்னோடு சேர்ந்து போர் புரியலாம் அப்படிங்கிறது போலதான் அண்ணன் சீமான் ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் சேர்ந்தால் படை பலம் பெருகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பெருகுது. ஒரு நபர் போறாரு அப்படின்னாக்கா அதை விட இன்னொரு 10 பேர் எளிதாக அந்த இடத்த நிரப்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அக்கா காளியம்மாள் போறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு பெண் போராளிகள் பல பேர் இருக்காங்க. அதனால அது ஒரு மிகப்பெரிய சரிவை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்திருங்கிற மாதிரி ஊடகங்கள் கட்டமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆம், அவர் ஒரு நல்ல செயல்பாட்டாளர் தான். நாம் தமிழருக்காக அவர் நிறைய இடங்கள்ல போராடி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி அவரை வளர்த்து விட்டது போல நாம் தமிழர் கட்சியையும் அக்கால் காளியம்மா ஒரு இடத்துல அவங்க வளர்த்து விட்டுருக்காங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவர்களுடைய பங்களிப்பை நம்ம ஒருபொழுதும் குறை சொல்ல போறதில்லை, குறைத்து மதிப்பிட போறதில்லை. அதே நேரத்தில் அவர்கள் விலகி போகிறார்கள் என்றால் அதனால் நாம் தமிழர் கட்சி தேங்கி விடுமான்னு கேட்டா நிச்சயமா தேங்காது. அந்த இடத்தை இட்டு நிரப்பி இன்னொருவர் செய்து விடுவார்கள். கட்சி கண்டிப்பாக வளர்ந்து போகும். ஓகே சார். அடுத்து அவங்க வேற ஏதாவது கட்சி பணியில இணைஞ்சு செயல்படுவாங்களா? இல்ல அவங்களோட ஃபர்தர் பிளான்ஸ் எப்படி சார் இருக்கும்? அது அவங்க தாங்க முடிவு பண்ணணும். நான் தனிப்பட்ட முறையில அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது
தமிழ் தேசிய பாதையில தொடர்ந்து பயணிங்க. தமிழ் தேசிய பாதை உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க வந்துட்டு அதை தொடர்ந்து முன்னெடுங்க. அதே போல உங்கள் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி முன்னெடுத்து கொண்டிருந்தீங்க. மீனவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தீர்கள். உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட நபர்களோடு சேர்ந்து பயணிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை அவங்க கடைபிடித்தார்களேனால் மிக இதா இருக்கும். நம்மை வளர்த்து விட்ட ஒரு கட்சியின் மீது இப்ப விலகினவர்கள், அக்காவை சொல்லணும்னா விலகி போற நபர்கள் மற்றவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, வளர்த்து விட்ட கட்சியின் மீதே வந்துட்டு சேற்றை வாரி இறைக்கிறது, இவ்வளவு காலம் இருந்த ஒரு தத்துவம் எல்லாம் வந்துட்டு இப்ப இல்ல அப்படின்னு சொல்றது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஈடுபடாம அக்கா வந்துட்டு ஒரு நல்ல அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் நான் நம்புறேன். சார் அவங்க திமுகல இணையறதா வந்து தகவல்லாம் கடந்த 2, 3 நாட்களா வந்துட்டே இருக்கு. அத பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லைங்க, அது தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. திமுகவில இருந்து பேரம் பேசுனாங்க, திமுகவில இருந்து வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்க, இந்த தொகுதியை கொடுக்கறதாவோ பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுக்கறதாவோ இதெல்லாம் வந்துட்டு வெறும் தகவல்கள் தான். உறுதியான தகவல்ங்கிறது எப்போ வரும்னா அவங்க செயல்பாட்டுல வரும்பொழுது தான். அவங்க உண்மையிலே திமுகவில் சேர்றாங்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்துல சேர்றாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சியில சேர்றாங்களா இல்ல தனியா ஒரு அமைப்பு உருவாக்குறாங்களாங்கிறது அக்கா தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் வந்துட்டு அதை கொண்டு வரணும். அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது நமக்கு உணர்த்தும். அவங்க வந்துட்டு என்ன மாதிரியாக இதுவரை பயணிச்சிருக்காங்க, எந்த மாதிரியாக இனிமேல் பயணிக்க போறாங்க, அது எவ்வளவு தூரம் சரியான நகர்வா இருக்குங்கிறத அவங்க செய்யக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது நமக்கு வெளிக்காட்டும். அதை அவர்கள் உணர்ந்துதான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதற்கேற்றாற்போல் தன்னுடைய நகர்வுகளையும் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.